நான் பல் டாக்டருக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்க போறேன். நான் வரலாமா? நாம தான் எங்கேயும் போகலையே. ஷின்சான், வீட்டுக்கு வரும்போது நான் வந்துட்டேன்னு சொல்லணுமே தவிர நான் வரல கிளம்பிட்டேன்லாம் சொல்லக்கூடாது. என்ன நான் சொல்றது புரியுதா? நான் வந்துட்டேன் போதுமா. உன் கைய கழுவிட்டியா? இன்னுங்க கை கால கழுவிட்டு வரேன். ஏன் திரும்பி நிக்கிற? முதல்ல முகத்தை காட்டு. எங்க போற? நில்லு. என்னது, உனக்கு பல்லு வலிக்குதா? எங்க காட்டு. காட்ட முடியாதுப்பா. நீ காட்டலன்னா எனக்கு எப்படி தெரியும் ஷின்சான்? காட்டின உங்க வாய் யாரும் மூடுது? நீ நல்ல பையன் அம்மாக்கு தெரியுமே. நான் சொன்னா நீ எது வேணாலும் கேப்ப. எங்க உன் வாயை காட்டு. வலி உள்ள இருக்க உங்க கண்ணுக்கு எப்படி தெரியும்? நீ காட்டினா தானே என்னால பாக்க முடியும். அதோட இது வலிக்குதுமா. இப்படி எல்லாம் பேசினா வேலைக்காகாது. நீ காட்ட போறியா இல்லையா? எங்கம்மா வாய் பூரா சுத்த பல்லு. இப்ப யாராவது உன்கிட்ட கேட்டாங்களா? நான் ஊதான் காட்டுவேன். ஷின்சான், உன்னோட பல்லு சொத்தையா இருக்கு. உடனே டாக்டர் கிட்ட போகணும். இப்பவே சொத்த வாங்கிட்டேனா? ஆமா. இது எம்புட்டு பெரிய நல்ல விஷயம். சொத்த பல்லு இருக்கு. சாக்லேட் கேக்குதா? சாப்பிட்டா சரியா போயிடுமா? ஆமா ஆமா. இப்ப நீ எங்க ஓடுற? ஷின்சான், சும்மா விளையாடாதப்பா. உன் பல்ல கவனிக்கணும், இல்லன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். டூத் பேஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணா சொத்த பல்லு போகாது. வா டாக்டர் கிட்ட போலாம். நல்ல புள்ளைல. முதல்ல நாம ஷாப்பிங் மாலுக்கு போய் ஷாப்பிங் பண்ணலாம். கடை தெருவுக்கு போற மாதிரி தெரியலையே. நீங்க ஏதோ கதை விடுற மாதிரி மனசுல படுதே எனக்கு. ஓ, நீ ஏன் இப்படி சொல்றேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இரு, நான் மேக்கப் போட்டுக்கிறேன். இப்ப ஓகே தானே? சரி, வா நாம இப்ப ஷாப்பிங் போலாம். நான் வரலப்பா. எப்பா கதவு தெர ஷின்சான். மாட்டேன். அப்படின்னா நம்ம ஷாப்பிங் போக முடியாதுல்ல? முடியாது, நான் வரல. நீங்க எப்படி எப்படி எல்லாம் பேசி என்ன டாக்டர் கிட்ட கூட்டு போக பாக்குறீங்க. நீ கதவை திறக்க போறியா இல்லையா? டாக்டர் கிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்கு. அது சொன்னா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. எந்த டென்டிஸ்ட் கிட்ட நாம இப்ப போறோமோ அவங்க நிறைய சாக்லேட் பிஸ்கெட்ஸ்லாம் தருவாங்க. என்ன சொன்னாலும் இவன் வெளியில வரமாட்டேங்கிறானே. சாக்லேட்ல வந்துட்டான். சீக்கிரமா வாங்கம்மா. வந்துட்டேன். கடைசியில சாக்லேட்ட காரணம் காட்டி இவனை கூட்டிட்டு போக வேண்டியதாயிடுச்சே. எல்லாம் உங்க அப்பாவோட செல்லம். இந்த ஹாஸ்பிடல்ல பார்த்தாலே நமக்கு கொஞ்சம் கலக்குதே. போடுறாங்க. ஷின்சான், நீ பயப்படுற அளவுக்கு இங்க ஒண்ணும் நடக்கல. பக்கத்து தெருவுல ரோடு ட்ரில் போட்டுட்டு இருக்காங்க. அதான் இந்த சத்தம். அவ்வளவுதானா? சீக்கிரமா உள்ள போடும். அப்பதான் நமக்கு சாக்லேட்லாம் கொடுப்பாங்களாம் அம்மா சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். என்ன பாக்குறாங்க? மாஸ்டர் ஷின்சான் நஹரா, ப்ளீஸ் உள்ள வாங்க. மாமா யார கூப்பிடுறாங்க மாமா? ஓகே, இப்ப சமத்தா இங்க உட்காருங்க பாப்போம். அவங்க தான் சொல்றாங்கல்ல ஷின்சான், ஒழுங்கா அந்த சேர்ல ஏறி உட்காரு. இந்த செப்பல் எடுத்து வீட்டுக்கு போட்டுமா? சாக்லேட் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நீ எப்படி வீட்டுக்கு போலாம்? அச்சோ வந்துருச்சு. என்ன வந்தாலும் நீ இங்கேயே போ. முதல்ல போய் அந்த சேர்ல உட்காரு. டாக்டர் ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல. அவங்க தான் சாக்லேட் தருவாங்களா? பேஷண்ட் இன்னும் யாரு இருக்காங்க? இங்க சாக்லேட்டுக்காக இப்படி டோட்டலா ரிவர்ஸ் ஆயிட்டானே. அட, இந்த பையன் எவ்வளவு சுட்டியா. நம்ம சைஸ் ரொம்ப குட்டி தான். ரொம்ப சுட்டியாவும் பேசுறான். அப்படியா? டாக்டர்க்கா, எனக்கு ஒரு சந்தேகம். அதான் இந்த நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிடலாமாக்கா? நூடுல்ஸ் எல்லாம் நான் சாப்பிடுவேன். உங்களை யாரு கேட்டா? எனக்கு கேட்டேங்க. கண்டுபிடிச்சிட்டேன்.
ஆடாம அசையாம அப்படியே உட்காரு, வலிக்கவே வலிக்காது. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போகணும். ஒண்ணு தேவையில்லை ஷின்சான், உட்காரு. நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும், ட்ரெஸ் எடுத்து வைக்கணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அம்மா உங்க லிப்டிக்கல எழுதி வச்சிருக்கோம், போங்க. வாயை மூடிட்டு சும்மா உட்காரு ஷின்சான். சரி ஏதோ ஒண்ணு, நீங்க ஃபர்ஸ்ட் சாக்லேட் கொடுங்கக்கா. டாக்டர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கொஞ்ச நேரம் தான் வலிக்கும், அப்புறம் சரியாயிடும். தம்பி நிறைய ஸ்வீட் சாப்பிடாத, சாப்பிட்டா மறுபடியும் பல்வலி வரும், புரிஞ்சுதா? வந்தாக்கா. நம்ம ஷின்சான்ங்கிறதுனால இவ்ளோ வலியையும் தாங்கிக்கிட்டான். மத்த குழந்தைங்கன்னா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கோம். தம்பி நிறைய ஸ்வீட் சாப்பிடாத, சாப்பிட்டா மறுபடியும் பல்வலி வரும், புரிஞ்சுதா? சாப்பிடாதன்னு சொல்லிருக்காங்க, உட்காந்து எப்படி